கேட்காமல் எழுந்து போன ரத்தங்கக்கி சாவிங்கள். வடிவேல் ஸ்டைலில் கலட்டா செய்த செல்லூர் ராஜு. மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் சரவணன் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நேற்று மதுரை செல்லூர் 50 அடி சாலை பகுதியில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வேட்பாளர்களை அறிமுகம் செய்துவிட்டு மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, நான் தற்போது பேசப் போகின்றேன். நான் பேசுவதற்கு முன்பு வெளியில் செல்வதாக இருந்தால் நீங்கள் செல்லலாம். நான் பேசும்போது நீங்கள் எழுந்து சென்றால் நிச்சயம் ரத்தம் கக்கி சாவீர்கள். வடிவேல் பட நகைச்சுவை காட்சியில் வருவதை போல பேசும்போது எழுந்து செல்லக்கூடாது. மீண்டும் சொல்கின்றேன், அப்புறம் ரத்தம் கக்கி தான் சாவீர்கள் என்று தனக்கென உரிய பாணியில் நகைச்சுவையாக தனது பேச்சை தொடங்கினார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எம்ஜிஆர் புகழ் பாடாமல் யாரும் கட்சி ஆரம்பிக்க முடியாது. நடிகர் விஜய் ஆக இருந்தாலும் இன்றைக்கு பாராட்டுகிறார். மன்னர் பரம்பரையை ஒழித்திருக்கின்றோம். இந்த திமுக பரம்பரையை ஒழிக்க முடிகிறதா? ஒழிக்க முடியவில்லை. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருகிறோம் என ஏமாற்றுகிறார்கள் திமுக. எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் பாருங்கள் என்றார். இங்க இருந்தா பேசக்கூடாது, இடையில எந்திரிக்க கூடாது. அப்படி இருக்கவங்க உட்காருங்க, இல்லைன்னா ரத்தங்கைக்கு செஞ்சிருவீங்க. அதுக்கு மேல நான் ஒரு மந்திரம் போட்டு வந்திருக்கேன். இப்பதான் சின்ன பாண்டிட்ட அந்த நேரில போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் பேச போறேன். வடக்கு துறையில் ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டத்துல நான் பேசும்போது ஏதாச்சும் யாராச்சும் எந்திரிச்சு போனா அவங்க வீடு போகும்னா ரத்தங்கைக்கு சாப்பிட முன்னால சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் படுத்திருப்பான், அவன் சொல்ல போறான், அவர் மறந்து அவன் அந்த விஷயம் சொல்றான், அதுக்கு மேல கண்ணு திறக்கணும். முன்னால யாராச்சும் போயினீங்கன்னா ரத்தங்கைக்கு செய்யணும். நானும் சின்ன பிள்ளையில அழுதுருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத இவன் பாரு இழுத்துக்கிட்டே இருக்கா. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், சிம்மக்கல் ஸ்கூல்ல படிக்கிறேன். கடைசியில தான் தெரிஞ்சது அது ஒண்ணு இல்லைன்ட்டு. ஆனா இங்க அப்படி இல்லை. நான் அதுக்காக அந்த நேரி போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்.